முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. ஏங்க ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ், தயவு செஞ்சு ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு தான் நான் பேசவே வந்திருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் தான் எடுத்துப்பேன், ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சாரி. நான் 4 நாள் வீடியோ கொடுக்காம இருந்துட்டேன். அது நிறைய பேர் கேட்டிங்க. அது வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கே அலைஞ்சிட்டு இருந்தேன். அதனால தாங்க வீடியோ கொடுக்க முடியல, சாரி. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாள் மட்டும் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா, ஸ்க்ரோல் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுசாக பார்த்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ண முடியுமா? எதுக்காக நான் இதை கேட்குறேன்னா, இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நான் நிறைய விஷயத்தை வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். காமெடி ஆட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, இது வந்து நம்ம வீடியோக்கு செட் ஆகும், இது வந்து நம்ம வீடியோக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னா எடுத்துடலாம். ஸோ எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் இத்தனை நாள் கேட்டதே இல்லை இந்த விஷயத்தை, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கன்னு. ஏன்னா அது உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸை வந்து நீங்கள் பார்க்குறது உங்களோட விருப்பம். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக ப்ளீஸ், இந்த அட்மின்காக ஒரே ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். ஸோ வந்து இன்னைக்கு கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களோட கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து படிப்பேன். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, உங்க கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுக்காக தான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அண்ட் ரொம்பவே சாரி. இதுக்கப்புறம் கண்டிப்பா நான் ரெகுலரா வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷெட்டி பூமாரி, பூமாரி செந்தாலதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல, செலவு எடுக்கிறாளுங்க. ஏய் செவிட்டு செருக்கி காதலே கேட்க மாட்டேங்குது, எவ்வளவுதான் சத்தம் போட்டு கூப்பிடுறது, தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி தான் போகுது. ஏ செவிடி, என்னமா ஷெட்டி, உனக்கு ஒரு தடவை கூப்பிட்டா காதல் விழுகாது? இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நான் கொல்ல பக்கம் இருந்தேன், அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மகாராணி? நீ தானே மாட்டுக்கு தண்ணி வைக்க சொன்ன. ஓகோ, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுனா மாட்டுக்கு எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருந்தியா? மா இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? அதான் பெத்த தாயெல்லாம் பார்க்கும்போது பிரச்சனை மாதிரி தான் இருக்கும். ஐயே, உன் பிராணத்துக்கு கேட்கறது தான் கூப்பிட்டியா? சின்னட்டி வாயெல்லாம் ஒரு போக்கா போய்கிட்டு இருக்கு. அம்மா என்னதாம்மா உனக்கு? சி, நீ எல்லாம் ஒரு புள்ள. ஒரு பெத்த தாய்கிட்ட 10 நிமிஷம் நின்னு பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவு கடுக்குது. ஷோ கடவுளே. அதான் இப்பெல்லாம் என்னோட அருமை புரியாது. இன்னொருத்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போவல அப்ப தெரியும். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசுறதுக்கே உனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. புருஷன் வீட்டுக்கெல்லாம் கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு. அப்படிலாம் மட்டும் நான் போயிட்டேன்னு வையேன், எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆமாட்டி, நிம்மதியா தான் இருக்கும். போய் பார்த்தாதான் தெரியும் நாத்தா என்னன்னு. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு மாமியார் கொடுமையே அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஆமாமா, நீ தானே இந்த தாய்காரி பேச்சுக்கே இந்த வருத்தம் வர. இதுல மாமியார் கிட்ட அடங்கி போவியா? போய் பார்த்தா தாண்டி தெரியும், அப்ப புரியும். நம்ம பாட்டுக்கு பேசாம அம்மா வீட்டுல இருந்திருக்கலாமே, நம்ம அம்மா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஆனா அப்பெல்லாம் நீ நினைச்சா கூட என் வீட்டு பக்கத்து வந்துட முடியாது, பாத்துக்க. நான் நினைச்சே பார்க்க மாட்டேன்னு சொல்றேன், இதுல நான் வருவேன் வேற நீ கனவு கண்றியா? ரொம்ப அழக்காத, நீ என்ன பண்ண போறேன்னு நானும் பார்க்கதான் போறேன். ஐயா சும்மா நொய்யுங்கதுமா, எதுக்குமா கூப்பிட்ட? போ, உள்ள சீம்பால் செஞ்சு டப்பால போட்டு அடைச்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சீம்பாலா? ஆமாட்டி, சீம்பால் தான், போய் எடுத்துட்டு வா. அம்மா சீம்பால் எனக்கா? உனக்கா? ஆமாம்மா, எனக்கு தான் சீம்பால்னா நல்லா பிடிக்குமே. ஆமாமா பிடிக்கும் தான், போய் டப்பாவை எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த டப்பாவை கொண்டு போய் பானத்தை வீட்டுல கொடுத்துட்டு வா. எது, பானத்தை வீட்டுல கொடுக்கணுமா? ஆமாட்டி. அப்ப எனக்கு இல்லையா அது? உனக்கு யாரட்டி தரேன்னு சொன்னது? அம்மா அலறாத, சொன்னதை செய்யி. போய் பானத்தை வீட்டுல நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு வா. சென்னாலாம் அங்க போக முடியாது. போக முடியாதா? ஆமா. சென்னட்டி, ஏன் போக முடியாது? போக முடியாதுன்னா போக முடியாதுமா, ஏன் எதுக்குலாம் கேட்காத. அதான் உனக்கு வாய் ஓவர் ஆயிடுச்சு. இங்க பாரு, என்கிட்ட அளக்கறத விட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துருவானா கொடுத்துட்டு வா. அம்மா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் போகலன்னா போகல, நீயே போய் கொடுத்துட்டு வா. பூமாரி நல்ல வாட்டமா தான் நிக்கிற, 2 விட்டேன்னு வையு. அம்மா நீ ஏமா இப்படி இருக்க? எப்படி டி, எப்படி இருக்கேன்? இத கொண்டு போய் அடுத்த தெருல கொடுத்துட்டு வரதுக்கு உனக்கு அவ்வளவு வலிக்குது. அம்மா அங்க மாமாலாம் இருக்குமா, நான் போகலமா. அவ இருந்தா உனக்கு என்ன டி, நீ போய் அத்தை கையில கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வா. முக்கியமா சத்தி மாமாவுக்கு கொடுக்க சொன்னேன்னு சொல்லி கொடுத்துட்டு வா. இந்த சீம்பால் சத்தி மாமாவுக்கு தானா? ஆமாட்டி, அவனுக்கு தான். அம்மா நீயே போய் கொடுத்துட்டு வாயேன். ஏன்டி, என்னடி ஆச்சு உனக்கு? ஒரு படியா துடிச்சிட்டு நிக்கிற. மா எனக்கு அவங்க வீட்டுக்கு போறதுக்கே சுத்தமா பிடிக்கலமா. ஏன், அங்க என்ன பேய் பிசாசா இருக்கு? மா இப்ப போவியா, என்ன சொல்ற? போய் தொலைக்கிறேன். இந்த வீட்டுல நிம்மதியே கிடையாதுமா. ஆமாமா, இந்த வீட்டுல எல்லாம் நிம்மதி இருக்காதுதான். போய் புருஷ வீட்டுல எல்லாம் 4 நாள் இருந்தாதான் தெரியும் நிம்மதினா அம்மா வீடுதானு. ஆமா, அம்மா வீடு. போட்டி அழுந்துகிட்டே நிக்கிறா, போய் தொலைக்கிறேன். அத்தை பானத்தை. சிவனா? சிவன் இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோம்.
சரி தூங்கிட்டு தானே இருக்கான், பேசாம சத்தப்படாம உள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அத்தை, பானத்தை எங்கதான் அவங்க போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. இதுக்கு மேல எப்படி பொறுமையா கூப்பிடுறது? ஷோ அத்தை, அத்தை, ஒருவேளை முழிச்சிட்டானோ? இல்ல இல்ல, முழிச்சிருந்தா எந்திரிச்சு நின்றுப்பான். ஷோ எல்லாம் அந்த அம்மாவால. பேசாம டப்பாவை எங்கேயும் வச்சுட்டு போயிடலாம். என்ன ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா பாத்துக்கிட்டே இருக்கா? யாரு? நான் உங்களை பாத்துட்டு இருக்கேனா? ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. ஆமா, வேற வேலை இல்லாம தானே பாத்துட்டே இருக்கா? இங்க பாருங்க, ரொம்ப கற்பனை பண்ணாதீங்க என்ன? ஓ, அப்ப நான் தான் கற்பனை பண்றேங்கிற? ஆமா, அப்கோர்ஸ் உங்களுக்கு தான் கற்பனை பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு கற்பனை பண்ணி பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா நிறைய தடவை கற்பனை பண்ணி பார்த்திருக்கேன். எது? என்ன? இல்ல, நீங்க தானே ஏதோ கற்பனை பண்ணி பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. ஆமா, கற்பனை பண்ணி பார்த்திருக்கேன் தான். அதான் என்ன பாத்தீங்க? அதுவா? என்ன நீங்க கிட்டலாம் எதுக்கு வரீங்க? நீ தானே கேட்ட என்ன கற்பனை பண்ணி பார்த்தேன்னு, அதான். அதுக்கு எதுக்கு கிட்டலாம் வரீங்க? உனக்கு தெரியாது? என்ன நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல தள்ளுங்க. தள்ளவா? ஆமா, நகருங்க. நான் நகரதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு வந்த? நான் சீம்பால் கொடுக்கறதுக்கு வந்தேன். சீம்பாலா? ஆமா. ஷாருக்கு? சக்தி மாமாவுக்கு. ஏன், உனக்கு சக்தி மட்டும் தான் மாமாவா என்ன? எங்க அம்மா சக்தி மாமாவுக்கு தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ, அப்போ உங்க அம்மா என்ன சொல்ல? இல்ல. சரி, பரவாயில்ல, சொல்லனா என்ன? இந்த சீம்பால் மொத்தமும் எனக்கு தான். எது உங்களுக்கா? ஆமா. இல்ல இல்ல, இது உங்களுக்குலாம் இல்ல, இது அம்மா சக்தி மாமாக்காக ஸ்பெஷலா பண்ணது. ஆனா அவனுக்கு இதுல இருந்து ஒரு வாய் கூட கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, இது ஃபுல்லாவே சக்தி மாமாக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அப்படியா? ஆமா. சரி, அதையும் பாப்போம். நீங்க முதல்ல நகருங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ ஒழுங்கா வழி விடுங்க. அதாண்டி நானும் கேக்குறேன், முடியாதுன்னா என்ன பண்ணுவ? சிபி ப்ளீஸ். பர்ரா, ப்ளீஸ்ங்கிற வார்த்தையில உன் வாயில இருந்து வருமா? இப்ப என்ன உங்களுக்கு? என்ன கோபப்படுறியா? உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் விசில் அடிச்சு கூப்பிடுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. பிடிக்காதா? பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க சிபி, நான் திரும்பவும் சொல்றேன், என்கிட்ட இந்த மாதிரி வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி மறைச்சு பேசுறது, அப்புறம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒத்துக்கிறேன், நீங்க என்னோட மாமா பையன்தான். ஆனா அதுக்காக உங்க லிமிட் எல்லாம் கிராஸ் பண்ணி என்கிட்ட நடந்துக்காதீங்க. அதையும் மீறி நடந்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அப்புறம் அசிங்கப்பட்டு போயிருவீங்க. ஓய் பேபி. என்ன பேபி, மாமாவை தேடி வீட்டுக்கு வந்துட்டு போல? சும்மா இரு மாமா. பாரா, ரொம்ப வெக்கப்படுறிய. சக்தி மாமா. சக்தி, சொல்லுங்கம்மா. நீ உள்ள போ, உள்ள போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. சரிங்கம்மா, பூமாரி வந்திருக்கால, கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். டேய் சிபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல. டேய், சின்னம்மா உங்களுக்கு? உள்ள போ. எனக்கு உள்ள போற ஐடியா இல்ல, நான் இங்கதான் உட்கார போறேன். சிபி, அம்மா தான் சொல்றல, உள்ள போ. நான் போகலன்னு சொன்னேன். பூமாரி. சொல்லுங்க அத்தை. எதுக்கு வந்த? அது அத்தை. பூமாரி, நீ உட்காரு. இல்ல மாமா, அது வந்து நான் தான் உட்காருன்னு சொல்றேன்ல. பூமாரி, அதான் சக்தி சொல்றான்ல, உட்காரு. இல்லத்த, பரவாயில்ல இருக்கட்டும். அம்மா உங்ககிட்ட சீம்பால் கொடுத்துட சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன். ஓ, அப்படியா? ஆமாத்த. அப்புறம் வீடு கட்டினதுக்கு அம்மா சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கும் கூட சொல்லிட்டு வர சொன்னாங்க. ஓ, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு போல. ஆமாத்த, வீடெல்லாம் கட்டியாச்சு, இன்னும் பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும். அப்போ பெயிண்ட் அடிச்சா குடி போயிருவீங்க. ஆமாத்த. சரி சரி, உன் அண்ணக்காரங்க? அண்ணன் புது வீட்டுல வேலை நடந்துட்டு இருக்குத, அங்க இருக்கு. மா, நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. ஏண்டா, என்னதுக்குள்ள போய் சொல்ற? ஷியம்மா, இங்க என்ன பண்ண போறீங்க? சிபி. என்ன ஏன் கத்துறீங்க? இங்க தானே நிக்கிறேன். அத்தை, இந்தாங்க, நான் கிளம்புறேன். பூமாரி, உட்காரு. சில்லம்மா, பரவாயில்ல இருக்கட்டும். நான் தான் சொல்றேன்ல. சில்லம்மா, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சக்தி, அவதான் வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லல, அப்புறம் எதுக்கு அவளை நிறுத்தி வச்சிட்டு இருக்க? பூமாரி, நீ கிளம்பு. மா, உள்ள போங்கன்னு சொன்னேன். டேய், இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்கிட்ட வந்துட்டு வர? அவ தானே சொன்னா ஏதோ வேலை இருக்குன்னு, அதனாலதான் கிளம்புன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, எதுக்கு மாமா அத்தை கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, இந்தாங்க, இதை கொடுக்க தான் நான் வந்தேன், நான் கிளம்புறேன். கேப் கிடைச்சிட்டா போதும், அப்படியே நல்லவள்க மாதிரி நடிச்சிருவாள்க. என்னடா? இல்ல, நீங்களே ஒரு பெரிய நடிகர் தலகம், இதுல அவன் நடிப்பை பத்தி பேசுனீங்களே, அதான். சிபி,
ரொம்ப கொந்தளிக்காதீங்கன்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறமா அடுத்தவங்கள பத்தி பேசணும். இங்க நம்மளே ஒழுங்கு கிடையாது, இதுல அடுத்தவங்கள பத்தி பேச வேண்டியது. டேய், நான் உன்னை பெத்த தாய், எவ்வளவு ஒருத்திக்காக என்ன ஏத்து பேசுறியா? மா, அவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி கிடையாது, அவ என் மாமா பொண்ணு. சொல்ல போனா இந்த வீட்டோட பொண்ணு. சோ எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுங்க. சே, எல்லாம் இந்த ஆளை சொல்லணும். சிவனுங்க இப்படிலாம் பேசுறதுக்கு காரணமே இந்த ஆளுதான். இன்னைக்கு வரட்டும். சக்தி, நீ அம்மா கூட்டு உள்ள போ. பூமாரி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன், மத்தபடி வேற எதுக்கும் வரல. இந்த அளக்கிறதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல. ஷட்டாமா. சக்தி, நீ உள்ள கூட்டு போடா. உள்ள வாங்க. டேய், என்ன எங்கடா இழுத்துற? மாமா, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? இது என்ன கேள்வி? வேற எங்க கிளம்புவாங்க? எங்க வீட்டுக்கு தான். சிறு போலாம். இங்க இருந்து நான் என்ன பண்ண போறேன்? அதான் நான் இருக்கல, என் கூட பேசிட்டு இரு. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? என்ன இல்ல? அதேதான் நானும் உங்ககிட்ட திரும்பி கேக்குறேன். என்ன இருக்கு? உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்ல. பூமாரி, நான் கிளம்புறேன். சிறு, எங்க கிளம்புற? இப்ப எதுக்கு கிட்ட வரீங்க? அதான் சொன்னேன், பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அதை விட உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல. சோ நான் கிளம்புறேன். அப்ப நீ என்கிட்ட பேச மாட்ட? மாட்டேன். அதையும் பாக்குறேன். வழி விடுங்க, நான் கிளம்புறேன். தாராளமா கிளம்பு. சிபி, நீங்க என்ன பண்றீங்க? சிபி, என்ன பண்றீங்க? கைய விடுங்க. விடுறதுக்காக பிடிச்சிருக்க? கைய விடுங்கன்னு சொன்னேன். என்னடி ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்க? சிபி, உங்களோட லிமிட்டை கிராஸ் பண்ணி நீங்க போயிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த அப்படியே தானே லவ் பண்றீங்க? பூமாரி, அது எப்படி ஒரு பொண்ணை மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட கைய பிடிக்க முடியுது? எழுத்தழகில் சிவந்து நிற்கும் சந்தன என் கழுத்து வரையில் என்ன விடுங்க. என்ன கோபரியா? சிபி, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒழுங்கா என்ன விட்டுருங்க. முடியாதுன்னா என்ன பண்ணுவ? இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொன்னா சால்வ் பண்ணிருவியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. என்ன முதல்ல விடுங்க. யாரு? நான் தேவையில்லாம பேசுறேனா? ஆமா, ஏன் உங்களுக்கு தெரியல? ஏய், நீ தாண்டி தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. அப்படி நான் என்ன தேவையில்லாம பேசினேன்? நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. இதுக்கிடையில அபி எதுக்கு வரா? எது? அபி எதுக்கு வராளா? இல்ல, எனக்கு புரியல. நீங்க அபி தானே லவ் பண்றீங்க? பூமாரி, என்ன, நான் எது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க நான் அபியை தான் லவ் பண்றேன், அபி தான் என் காதலி, இப்படி நீங்க தானே சொன்னீங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கா? அடிக்கடி உங்களோட காதலி அபிதாங்கிறதே மறந்துடுறீங்க. அதான் அடிக்கடி பேசி பேசி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. பூமாரி. ஆமா, பூமாரி தான். ஆனா உங்களுக்கு தான் நான் அபி மாதிரி தெரியறேன் போல. என்னடி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாம என்ன இப்படி பிடிச்சு வச்சிருக்கீங்களே, அதுதான் எனக்கு பிரச்சனை. இங்க பார் பூமாரி, நீ என் மாமா பொண்ணு. நிறுத்துங்க. என்ன சொல்ல போறீங்க? நான் உங்களோட மாமா பொண்ணு, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, இதானே? சரி, உங்களுக்கு உரிமை இருக்கிறதாவே வச்சுக்கலாம். ஆனா உரிமை வேற, காதல் வேற. நீங்க ஆல்ரெடி இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமாயிட்டீங்க. சோ இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை நான் யூஸ் பண்றதில்ல, என் பக்கத்துல கூட வச்சுக்க மாட்டேன். என்ன பண்றீங்க நீங்க? என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, இன்னொருத்திக்கு சொந்தமானவன் இன்னொருத்திக்கு சொந்தமானவனு. நான் என்ன அவளை கல்யாணமா பண்ணிட்டேன்? இல்ல அவ கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேனா? எப்படி இதெல்லாம் நடக்கத்தானே போகுது. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் ஒன்னும் பழைய பூமாரி கிடையாது. யாரு என்ன சொன்னாலும் மண்டே அடிக்கிட்டு உடனே நம்புறதுக்கு நான் நிறையவே பட்டுட்டேன், நிறைய ஏமாந்துட்டேன். சோ இதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நான் நம்புற நிலைமையில இல்ல. நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் உன்னோட பிரச்சனை. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கறதா இல்ல. சிரிக்கும் போதே முறைப்ப, மழைக்கும் வெயில் அடிப்ப, நான் போனாலும் போகாத சொல்லிட்டேன் முடியும். சின்ன விர திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. ஒருவேளை காதல் எதுவும் விழுகலையோ? சரி, இன்னொரு தடவை கூப்பிட்டு பாப்போம். இப்ப எதுக்காக இவ கணிச்சிட்டு இருக்கோம்? இதுக்கு மேலே கணிச்சிட்டு இருந்தோம், கண்டிப்பா இந்த ஆள் திரும்பி பார்க்காது. ஹலோ ஹலோ, உங்களுதான். சின்னவரு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம நின்னுட்டு இருக்காரு. வேணுங்கன்னே திரும்பி பார்க்காம இருக்காரா? ஏங்க யார கூப்பிடுறா? சிவரா? டேய் சிவட்டு பயலே. யார பத்தி சிவட்டு பையன் சொன்ன? யாரு காதே கேட்காத மாதிரி நின்னுட்டு இருந்தாங்களோ அவங்களதான் சொன்னேன். ஏய் சின்ன நக்கலா? இல்லையே, சின்ன பார்த்தா என்ன நக்கல் பண்ற மாதிரி இருக்கா என்ன? அதான் வர வர கொழுப்பு ஓவர் ஆயிடுச்சு. யாருக்கு? உங்களுக்கா? என்னடி இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா? ஹலோ பாஸ், நீங்க நிக்கிறது எங்க ஊர்ல. ஓ அதான் மேடம் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா? ஆமா, உங்க வீட்ல இருக்கும்போது நீங்க ஆடதானே செய்றீங்க. சரி, நான் ஆடுறேனா? ஆமா. அடியே பச்சையா போய் பேசாதடி. எங்க இருந்தாலும் நீ தாண்டி என்ன மிரட்டிக்கிட்டு ஊட்டிட்டு இருக்கா.
பாரு நான் பச்சை பிள்ளை மாதிரி உன்னை பார்த்து பயந்துட்டு இருக்கேன். ஷாரு நீங்க பச்சை பிள்ளையா? ஆமா, எப்போ என்ன பார்த்து பயந்தீங்க நீங்க? ஏன் உனக்கு தெரியாது? தெரியாதே. ஆமாமா பாவம், நீயே ஒரு பச்சை மண்ணு, உனக்கு எப்படி தெரியும்? ஷேங்க நக்கலா? நீ தானமா சொன்ன உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. ஷேங்க. ஷேங்களா? ஆமா, நீங்க தான் கார்த்திக் சார்னு கூப்பிடக்கூடாது சொல்லிட்டீங்களே. ஆமா, கார்த்திக் சார் தான் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அதான் ஷேங்க. ஆனா நான் உன்னை பேர் சொல்லில கூப்பிட சொன்னேன். அது வந்து நம்ம இங்க வந்திருக்கோம்ல, ஷேங்க. அதான் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம்ல. இங்க அத்தை அப்படி கௌதம் மாமா இவங்கெல்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்ல வேலை செய்யற ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க முன்னாடி எல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நான் எப்படி உங்களை கார்த்திக்னு பேர் சொல்லி கூப்பிடுறது? அது மட்டும் இல்ல இங்க யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்க. இது தப்பா நினைப்பாங்களா? ஆமா, நீங்க என்னை விட ரொம்ப பெரிய பையன்ல. ஷெண்டி அப்பல இருந்து ரொம்ப பெரிய பையன் ரொம்ப பெரிய பையன் சொல்லிட்டு இருக்கா. ஷென்ன நான் என்ன உனக்கு அங்கிளா? ஆமா. இது இல்ல இங்கிலீஷ்ல மாமாவுக்கு அங்கிள் தானே. ஃபினோ நீ ஓட்டுறது அப்படியே தெரியுது. நானும் ஓட்டல, நீங்க தானே அங்கிள்னு கேட்டீங்க, அதுக்கு தான் நான் கிளாரிஃபை பண்ணேன். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? கரெக்ட் தானே? அங்கிள்னா மாமா தானே. ஓ அப்படியா? அப்போ உன் கௌதம் அம்மா இருக்கால, அவனை கூப்பிடு கௌதம் அங்கிள்னு. ஏன் நான் கௌதம் மாமா அப்படி கூப்பிடணும்? நான் தான் மாமா கூப்பிடுறேனே. அதான் என்ன தவிர மத்த எல்லாரையும் நீ மாமன் தான் கூப்பிடுற. என்ன நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? என்ன பொய்யா பேசுன? உண்மையை தானே சொன்னேன். ஏங்க அடியே அது என்னடி? எங்க அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? எனக்கு உங்களை மாமான்னு கூப்பிட வர மாட்டேங்குது. எல்லாரையுமே மாமான்னு கூப்பிடறனால அது ஒரு காமன் வேர்ட் ஆயிடுச்சு. நீங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்ல, சோ என்னால அப்படி உங்களை கூப்பிட முடியல. சோ நான் உங்களை கார்த்திக் அத்தான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னியா இல்லையா? மரமண்டம் மறந்துருக்கும்னு நினைச்சா இவ்வளவு தெளிவா ஞாபகம் வச்சிருக்காரு. ஷே சின்னடி சொன்னியா இல்லையா? தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அத்தான் கூப்பிடல, கண்டிப்பா அந்த ஆள் விடாது. அடியே உன்னதான். சொல்லுங்க. சின்னடி என்ன நான் சொல்லணும்? அதான் சொன்னனே, அத்தான் தானே கூப்பிடுறேன்னு சொன்னேன். அது வந்து நான் எப்ப கூப்பிடுறேன்னு சொன்னேன்? எப்போ கூப்பிடுறேன்னு சொன்னியா? சின்னடி எல்லாத்தையும் மறந்துட்டியா? இல்ல நான் சொன்னேன்னா கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஆனா நான் எல்லாருக்கும் முன்னாடி. ஓ மேடம் என்ன சொன்னீங்கறதே மறந்துச்சா? எல்லாருக்கும் முன்னாடி அத்தான்னு கூப்பிடுறேன், தனியா இருக்கும்போது கார்த்திக்னு கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஐயோ இப்ப இல்லாம சொன்னேன். என்ன ஞாபகம் வந்துருச்சா? அது வந்து நான் அன்னைக்கு ஏதோ தெரியாம எல்லாம் அது வந்து. இங்க பாருடி, ஏதாவது சொல்லி மழுப்பி எஸ்கேப் ஆகலாமன்ட்டு நினைக்காத. இப்ப நீ அத்தான் கூப்பிடாம நான் உள்ள வர மாட்டேன். எப்படி வசதி? அத்தான் கூப்பிடுறியா? கூப்பிடுறேன். கூப்பிடு. இப்பவே வா. ஆமாம். இல்ல இப்பதான் நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, எப்பயாச்சும் நீங்க எங்கேயாச்சும் நிக்கும் போது உங்ககிட்ட பேசணும்னா அப்ப கூப்பிடுறேனே. அதெல்லாம் இல்ல, இப்பவே நீ கூப்பிடு. இல்ல அது வந்து. இங்க பாருடி, இன்னைக்கு நீ அது வந்து இது வந்து நீ எவ்வளவு இழுத்தாலும் கண்டிப்பா நான் விட போறது இல்ல. போச்சு இன்னும் ஏன்டி இப்படி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம இந்த ஆள்கிட்ட போய் மாட்டிருக்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உடனே அதே வச்சு தொங்குவாரு. என்ன மனசுக்குள்ளே திட்டியா? சாச்சா, உங்களை போய் யாராவது திட்ட முடியுமா? நீங்க யாரு? கருப்பு சிங்கமாச்சே. ஐஸ் வச்சதெல்லாம் காணும், நீ மேட்ருக்கு வா. ஐயோ என்னால விடாது போலயே. கண்டிப்பா விட மாட்டேன். என்ன கூப்பிடு. கூப்பிடுறேன். சீக்கிரம். அத்தா. கேக்கல. அத்தா. இப்படி மொட்டையா அத்தான்னா எனக்கு இப்படி தெரியும். எனக்கு பேர் இருக்குல்ல. இது ஒண்ணுதான் கேடு. என்னடி என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லதான், உங்க பேரோட அந்த அத்தாங்கிற வார்த்தைய சேர்த்து வச்சு கூப்பிட்டு பாத்துட்டு இருந்தேன். மனசுக்குள்ளே கூப்பிட்டதெல்லாம் காணும், வெளியில வாய்விட்டு கூப்பிடு. இதோ கூப்பிடுறதா. சீக்கிரம் கூப்பிடு. கார்த்திகத்தா. கார்த்திகத்தா வாங்க உள்ள போலாம். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. அத்தா என்ன போலாமா? போலாம். வாங்க. அடடே பெரிய வீட்டு தம்பி நீங்களா? வாங்க வாங்க. வினோ வாமா. இத வரேன். அப்பா நீங்களாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நல்லா இருக்கீங்களாமா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஐயோ வினோமா, எனக்கு தம்பியை பார்த்ததும் காலும் ஓடல கையும் ஓடல. உள்ள கூட்டிட்டு வாமா. இத கூட்டிட்டு வந்து அதான் போலாம். வாங்கப்பா உள்ள வாங்க. இது ஓட்டு வீடுதாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குங்க. அங்க மாடி வீடு கட்டிருக்கு, ஆனா அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியல. ஐயோ அம்மா, வீட்டுல என்ன இருக்கு? மனசுதான் முக்கியம். மனசார உள்ள வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? இந்த மனசு இருந்தா போதும். ரொம்ப நல்ல தம்பியா இருக்கீங்கப்பா, நீங்க பெரிய வீட்டு பையனா இருக்கீங்க. எப்படியும் நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு யோசிப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, மனசும் குணமும் நல்ல மாதிரியா இருக்கு உங்களுக்கு.
மா காசு பணம்லாம் வாழ்க்கையில தேவைக்காக மட்டும்தான். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. சோ இப்போது காசு பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, மனுஷங்களை எவ்வளவு சம்பாதிச்சு வச்சுக்கோங்கிறதா பெருசு. ஆமாப்பா, இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போறது இல்ல. அதனால இருக்கிற வரைக்கும் எல்லாரு கூடயும் சந்தோஷமா பேசி சிரிச்சு இருக்கணும்ப்பா. ஆமாமா. சரிப்பா, உள்ள வாங்க. நான் ஒரு கிறுக்கி வெளியிலே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்கப்பா. உள்ள வா வினுமா. வரேன். வாங்க தம்பி, வந்து உட்காருங்க. அத்த சின்னம்மா. அத சின்னம்மா சொல்லு. அத்த வாங்க, நம்ம கிச்சனுக்கு போலாம். சின்ன வினோ வந்தோடனே கிச்சனுக்கு போகணுங்கிற. வாங்க அத்த, நீங்க தானே சமைக்கணும்னு சொன்னீங்க. அம்மாடி, அதுல நான் சமைச்சிட்டேன்டா. அத்த சரிம்மா, நான் இங்க உட்காரு. சிவல கூட்டு போங்க. இல்ல தம்பி, நீங்க மட்டும் எப்படி தனியா உட்காந்துருப்பீங்க? வினோ உங்க கூட இருக்கட்டும், நான் வரேன். அத்த நானும் உங்க கூட வரேன். இல்லம்மா பரவாயில்ல, இருக்கட்டும், அவளை கூட்டு போங்க. சரிப்பா, இந்த இருங்க, நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்துருவான். அவன் தானே கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. சரிம்மா. அத்த வா, கிச்சன் போலாம். என்னடி, எதுக்கு கிச்சனு? வாத்த. அத்த அது எங்க? எதுமா? அதான் கலஃபோன் அடிக்கும்போது சொன்னியே. என்னம்மா, என்ன சொன்ன? அத்த சீம்பால். சீம்பாலா? ஆமாத்த, கல்ல கூட போன்ல சொன்னியே சீம்பால் செஞ்சு வச்சிருக்கேன்னு. அதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரமா வந்தேன். மக்களே, அது வந்து அத்த எங்க சீம்பால்? செம்மா செம்மா. ஐயோ, சிவலு வந்துட்டாளா? மா சென்னடி. என்னம்மா, என்னன்னு கேக்குற? நீ தானே டி அம்மா அம்மான்னு அழகிட்ட வந்த. மா, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியாதா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது சொன்னதானே தெரியும். அத்தை வினுமா, அத்தை அடுத்த தடவை எடுத்தா குடுக்கறேன்டா. இது அடுத்த தடவை எடுத்தா குடுக்குறீங்களா? என்னதுமா, என்னது அடுத்த தடவை எடுத்தா குடுக்குறேங்கிற? வினோ, என்னடி வேணும் உனக்கு? பூமாரி, காலையில போன் அடிச்சு நீ என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? சீம்பால் இருக்கு, வீட்டுக்கு வா, நம்ம சாப்பிடலாம்னு சொன்னல. ஆமா சொன்னேன். இப்ப வந்து அத்தை கிட்ட கேட்டா அடுத்த தடவை எடுத்தா தரேன்னு சொல்லுது. ஏமா சீம்பாலுங்கம்மா. ஷெட்டி, சீம்பால்லாம் தீந்து போச்சு. தீந்து போச்சா? ஆமாட்டி, இது கலர்ற. ஏமா என்ன விளையாடுறியா? பூமாரி, நிஜமாவே சீம்பால்லாம் தீந்து போச்சு. சின்னம்மா, அவளை சீம்பாலே உன் வாயிலே எடுத்து போட்டுட்டியா? ஷெட்டி, நல்ல வசமா தான் நிக்கிற, வாங்கிட்டு போயிடாத. அப்ப எங்கம்மா மிச்ச சீம்பாலு? மிச்ச சீம்பால் இருந்தத உங்க பாட்டி தான் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரு? வேற யாருடி, உங்க அப்பனோட அம்மா தான். சும்மா நீ எதுக்குமா கொடுத்த? நான் என்னடி பண்றது? அது வந்து பாத்துட்டு கேட்டுருச்சு, வேற என்ன பண்றது? வாய் திறந்து கேட்டவங்களுக்கு இல்லன்னு சொல்ல முடியும்? எங்களுக்கு எடுத்து வச்சதுன்னு சொல்ல வேண்டியதானே நீ? ஷெட்டி, அவங்க வயசானவங்க, எப்படி அப்படிலாம் சொல்றது? இப்ப நாங்க என்னமா பண்றது? பூமாரி, வினோமா, அத்தை உனக்கு இன்னொரு நாள் கண்டிப்பா செஞ்சு தரேன். நம்ம வீட்டுல கண்ணு போடலன்னா என்ன, அடுத்து நம்ம சின்ன பொண்ணு வீட்டுல எல்லாம் மாடு இருக்கு, அது கண்ணு போட்டுச்சுன்னா அத்தை வாங்கிட்டு வந்து செஞ்சு தரேன், சரியா? அத்தை என்னத்த இப்படி ஏமாத்துறீங்க? மக்களே, நானும் என்னதாம்மா பண்றது? நானும் உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த ஆள காத்தாயாத்த வந்து அதை பார்த்துட்டு வாயை திறந்து கேட்டுருச்சு. ஷில்லன்னு எப்படிமா சொல்றது? அதுவும் வயசானவங்க. பார்த்தா எனக்கு சீம்பால் இல்லையா? மக்களே, உனக்குதான் அத்தைய பத்தி தெரியும்லம்மா, கண்டிப்பா உனக்காக நான் செஞ்சு தரேன், சரியா? ஏமா, எனக்குலாம் தெரியாது, எனக்கு வேணும். பூமாரி, அடி வாங்கி சித்திர சொல்லிட்டேன். ஏமா, என்னமா இப்படி ஏமாத்துற? ஷிட்டி, நான் என்னடி ஏமாத்தினேன்? நீ எதுவும் வாயில போட்டுட்டியா? செருப்ப எடுத்தேன்னு வச்சுக்கோ, பிச்சு விட்டுருவேன். அந்த கிழவி எங்க இருக்கப்ப? ஷெட்டி, சும்மானு இரு. இந்த சீம்பாலுக்காக அவையில் போய் ஏதாவது சொல்ல போய் ஊரெல்லாம் கொட்டடிச்சுட்டு வருவா. சீம்பாலை குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பொண்ணுக்காரிய விட்டு சண்டை போடுறான்னு. இப்ப அந்த கிழவி எங்க இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். பூமாரி, செவிட்ட பேத்துருவோம் பாத்துக்க. ஷே வினோ, வாடி போலாம். செங்கடி, வெளியில தான் அந்த கிழவி, வெளியில தான் உட்காந்துருப்பா, வா போலாம். ஷே பூமாரி, நீ சும்மா கடை. ஷே வாடி போலாம். ஷே அம்மா, என்ன மனம், நல்ல மனுக்குவே. சும்மா சொல்லக்கூடாது, இந்த லட்சுமி நல்லா செஞ்சிருக்கா. கருப்பட்டி மனம் ஆளே தூக்கி தின்னுரும் போல. ஆமாமா, ஏன் மணக்காது? ஏன் கிழவி நல்ல மணக்குதோ? ஆமாட்டி, நல்ல மணக்குது. மணக்குதான் மணக்குதான். கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? நல்ல மணக்குதான். விடுடி, இந்த நயன்தாரா எப்படியும் கொடுக்காது. அதெல்லாம் அப்படி விட முடியாதுடி. இந்த கிழவிக்கிட்ட இருந்து கண்டிப்பா நம்ம சீம்பால வாங்கிட்டு தான் போறோம். எப்படி வாங்குறது? சிறுடி, நயன்தாரா கிட்டே ஏதாவது பாயிண்ட் இருக்கும், இத வச்சு ஈஸியா இதுகிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற. ஆமாண்டி. ஷேட்டே, சொல்லு பாட்டி. ஷேட்டிய, சும்மா தண்ணிட்டு இருக்கிய, கொஞ்சம் இந்த இடத்தெல்லாம் தூத்து வச்சா என்ன? 4 ஆளு வீட்டுக்கு வந்துட்டு போற இடம் தானே. இப்படி வாசலே குப்பையா போட்டு வச்சிருந்தா எவன்டி வருவான்? இப்ப அதுக்கு என்ன பண்ணும்? என்னட்டி கேள்வி கேக்குற? விளக்கு மட்டும் எடுத்து தூத்து. அவ்வளவு கஷ்டமா இருந்தா நயன்தாரா நீ தூக்க வேண்டியதானே? சேட்டி, நானே முதுகு செத்து போய் கிடக்கேன், என்னால எப்படி நீ தூக்க முடியும்? உன்னால தூத்து போட முடியாதுல்ல, அப்ப எங்களாலையும் தூக்க முடியாது. அடியே, ராணி மொவ தானே. ஆமா நயன்தாரா, ஏன் உனக்கு இந்த கண்ணு தெரியலையா என்ன? சரி ஊட்டி, நல்லா தெரியுது. தெரியுதுல, அப்படியே தெரியாத மாதிரி கேக்குற? சரி டி, விளக்கு மட்டும் எடுத்து தூத்துங்க. ஆமா, அப்பல இருந்து தூத்துங்க தூத்துங்கன்னு உன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்கே. தூத்தா என்ன தருவேன் எங்களுக்கு?
என்னட்டி என்ன தரணும்? அததான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். என்ன தருவேன்? சரிட்டி தூத்து போடுங்க, நான் 50 ரூபா காசு தரேன். 50 ரூபா தரியா நயன்தாரா நீ? ஆமாட்டி, ஆளுக்கு 50 ரூபா தரேன். 50 ரூபா எங்களுக்கு எதுக்கு காணும்? வேற எம்பிட்டு வேணும் இந்த இடத்த தூக்கத்துக்கு? சிங்கப்பா நயன்தாரா, 50 ரூபா பத்தாது. சேட்டி இத்தனுடைய இடத்த தூக்கத்துக்கு எம்பிட்டு குடுக்கறது? நயன்தாரா, இத்தனுடைய இடம் தானே, நீ அவளுக்கு மத்த எடுத்து தூத்து போட்டுக்க. சேட்டி எனக்கு முதுகு வலிட்டி, என்னாட்டு கூட்ட முடியாதுட்டி. தூக்க முடியாதுல, அப்ப எங்களுக்கு 50 ரூபா பத்தாது. சரிட்டி எம்பிட்டு வேணும்? 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாயா? சேட்டி நீங்க தூக்கே வேணாம், போங்கட்டி. ஓ, தூக்க வேணாமா? நீ தானே சொன்ன வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க. 4 பேர் இல்ல 40 பேர் கூட வருவாங்க. இந்த இடத்துல நீ உட்கார்ந்துருக்க, குப்பையை கிடக்கிறது ஒன்னாலதான் சொல்லுவாங்க. ஆமா, நாங்க கூட சொல்லுவோம், இந்த இடத்துல குப்பை போடுறது எல்லாமே இந்த நயன்தாரா தான் சொல்லுவோம். சேட்டி என்னட்டு உங்களை விளக்கு மட்டும் எடுத்து தூக்க சொன்னது ஒரு குத்தமா? இது என்ன யாரோட வீரவாட்டி? நம்ம வீடு தானே. ஆமா, நம்ம வீடுதான், நீயே தூத்து போடு. சேட்டி சரி நயன்தாரா, உனக்கு வேணா எங்களுக்கு வேணாம், உன்னால தான் 1000 ரூபாய் காசு கொடுக்க முடியாதுல, பேசாம இப்படி பண்ணலாமா? சென்னிட்டு எப்படி பண்ணணும்? அது ஒண்ணுல நயன்தாரா, இந்த இடத்த ஃபுல்லா நாங்க விளக்கு மாத்த வச்சு தூத்துறோம். அப்படி தூத்து முடிச்சிட்டோம்னா உன் கையில இருக்க சிம்பால எங்க கிட்ட கொடுத்துடணும், ஓகேவா? சிம்பால் வேணுமாட்டி? ஆமா, இந்த இடத்த ஃபுல்லா நாங்க தூக்குறோம், உனக்காக தூக்குறோம். நீ எங்களுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்க வேணாம், ஜஸ்ட் அந்த சிம்பாலை மட்டும் கொடுத்துரு போதும், சரியா? சரிட்டி தரேன். சக்சஸ் சொன்னல, அதுவே ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கணும். சரி சரி வா, சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா சிம்பால டேஸ்ட் பண்ணி ஆகணும். எனக்கு அதை பார்க்கும் போதே நாக்கெல்லாம் ஊறுதுடி. எனக்கும் தான் அம்மா கருப்பட்டி எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா பண்ணிருக்கா. போய் போய் கிளவிட்ட கொடுத்துருக்கா பாரு. சரிடி வா, வரண்டா மட்டும் தானே தூக்கணும், தூத்துட்டு வாங்கிக்கலாம். வா போலாம். அந்த பக்கம் நல்ல கூட்டு கட்டி, சும்மா அந்த லாவி போட்டுட்டு வந்துடாம நல்ல கூட்டு. கூடி தானே இருக்கும். இங்க பாருட்டி, இந்த பக்கம் கவர் எல்லாம் கிடக்கு பாரு, அதையும் சேர்த்து கூட்டு. கூட்டுற கிளவி இரு. நான் இந்த செல்ல இருந்து கூட்டி தரேன், நீ அந்த சைடு ஒதுக்கி மட்டும் வை, சரியா? சரிடி. சேட்டி நல்லா கூட்டுங்க. அம்மா, இந்த கிளவி வாய்க்கு ஒரு பூட்டு தாண்டி போடணும். ஆகா, நல்ல மனம் வருது. இந்த சீம்பால இவ்வளோட்ட கொடுக்கணுமா? கொஞ்சோண்டு தின்னு பாப்போம். ஆகா, சின்னமா இருக்குது, சின்ன கொஞ்சம் தின்னு பாப்போம். ஏ அப்பா, என்ன ருசியா இருக்குது, அழகு போல செஞ்சிருக்கா. கிளவி தூத்து போட்டாச்சு, குடு. என்னட்டு என்ன குடுக்கணும்? நயன்தாரா, என்ன குடுக்கணும் கேக்குற? என்ன விளையாடுறியா? சேட்டி என்னட்டு குடுக்கணும்? இங்க பாரு கிளவி, எனக்கு ஒரு அளவுதான் பொறுமை. செங்க சீம்பாலு. சேட்டி நான் தின்னுட்டு நேட்டி. திருந்தியா? ஆமாட்டி, கொஞ்சோண்டு தாண்டி தின்னு பார்த்தேன், நல்லா இருந்தா அந்த ஆளை எல்லாத்தையும் தின்னுட்டு நேட்டி. கிளட்டு கிளவி, என்னட்டி விளையாடுறியா? சேட்டி ருசி நல்லா இருந்தா அந்த ஆளை எனக்கு தெரியாமலே எல்லாத்தையும் தின்னுட்டண்டி. கிளவி, அது என்ன வாய வேறதுமா? அது எங்க 2 பேருக்கு இருந்த சீம்பாலு, எப்படிதான் ஒரு ஆளை போட்டு முழு முடியும்? அதுவும் அதுக்குள்ள உனக்குதான் பல்லே இல்லையா நயன்தாரா, எப்படி தின்ன? சேவுட்டி லட்சுமி என்னமா செஞ்சிருக்கா தெரியுமா? வாய்க்குள்ள போட்ட உடனே புழுக்கு புழுக்கு புழுக்குன்னு உள்ள போயிட்டுடி. எப்படி உள்ள போச்சுன்னே தெரியல, அவ்வளவு அழகா செஞ்சிருக்கா. ஆமாட்டி, எப்படி நல்லா இல்லாம போகும்? எங்க அம்மா செஞ்சிருக்கால. கிளவி, இப்ப மட்டும் நீ சீம்பால தரலன்னு வையு, உயிரோட உன்னை வச்சு புதைச்சிட்டு வந்துருவ பாத்துக்க. சேட்டி நான் தின்னுட்டு நட்டி, இப்ப கொடு கொடுனா எங்க இருந்து கொடுக்கறது? சிவல, இந்த கிழவி நான் சும்மாவே விட மாட்டேன்டி. நீ நகர. சின்னடி என்ன பண்ண போற? நீ நகர்வினோம். கிழவி இப்ப என்ன பண்ற பாரு. சேட்டி என்னடி பண்ணுற? இருடி கிழவி. சேட்டி குப்பையெல்லாம் எனக்கிட்டி அள்ளி கொட்டுறா. ஐயா ஐயா ஐயா, இந்த கொடுமையெல்லாம் எங்கேயாவது உண்டா? சேட்டி எதுக்கிட்டு குப்பையெல்லாம் அள்ளி இங்க கொட்டி வச்சிருக்கா? கிளவி எங்களை கூட்டு கூட்டுன்னு சொல்லிட்டு நாங்க கூட்டுற கேப்ல சிம்பால் எடுத்து வாயில போட்டுட்டல. இனிமே இந்த குப்பையெல்லாம் கூட்டி நீயே அள்ளிக்க. சேட்டி என்னட்டு கூட்ட முடியாதுட்டி. திங்க முடியுதானல்லா? கிளவி யாருக்கிட்ட? டே கௌதம், ஷெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? ஷேண்டா ஷென்னாச்சு? டேய் என்னடா ஷென்னாச்சுன்னு கேக்குற? ஷே உனக்கு தெரியாது? டே சக்தி, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. புரியாதுடா, உனக்கு எப்படி புரியும்? டேய் எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா கேளு. டே மச்சான், நீ ஏன்டா அப்படி இருக்க? சின்னடா எப்படி இருக்க? அவ எப்ப வயசுக்கு வந்தாலோ அப்ப இருந்து நீ அவளை பண்ணிட்டு இருக்க. ஆனா ஏன்டா எதுக்காக சொல்லாம இருந்தா? அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே அவளை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு லவ் உன் மனசுக்குள்ள வச்சிருக்க. ஆனா எப்படிடா எப்படி இன்னொருத்தவங்க விட்டு கொடுத்துட்டு இருக்கா? சார் என்னடா பண்ண சொல்றேன்னா? ஏய் என்னடா என்ன கேள்வி கேக்குற? ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா அது நமக்கு மட்டும்தான் இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அது வேற யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாது. அதுதான் ட்ரூ லவ். உனக்கு தெரிஞ்ச லவ் நீ சொல்லிட்ட. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனியாவுக்கு யாரு பிடிக்குதோ அவங்க கூட அவ சந்தோஷமா இருக்கணும்.
இதுதான் என்னோட லவ். டேய் முட்டாள் மாதிரி பேசாதடா. எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது? உனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை இன்னொருத்தவனை குட்டு கொடுத்துட்டு இருக்கா. எப்படி மச்சான், எப்படி உன்னால இதெல்லாம் தாங்க முடியுது? அதான் மாப்பிள்ள என்னோட லவ். அவளுக்கு அந்த அகில தான் பிடிச்சிருக்கு. சொல்லப்போனா அகில இல்லனா அவளோட வாழ்க்கையே இல்ல. அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கா அவனை. அப்படி இருக்கப்போ அவகிட்ட இருந்து என்னால எப்படி அவனை பிரிக்க முடியும்? ஒருவேளை அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து என் கூட வாழ்ந்தானா சந்தோஷமா இருந்துருவாளா? எனக்கு இனியாவோட சந்தோஷம் தானே முக்கியம். டேய் லூசு மாதிரி பேசாதடா. அவனை விட நீ எதுலடா குறைச்சல்? சொல்லப்போனா அவனை விட நீ இனியாவ நல்லாதான் பாத்துப்ப. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு மச்சான். என் தங்கச்சி அவ. உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணி தருவேன். ஆனா எனக்கு அந்த குடும்பத்துல இருக்கவனுங்கள சிவனையுமே பிடிக்கல. ஆனா இனியாவுக்கு பிடிச்சிருக்கடா. டேய் சொன்னதே சொல்லிட்டு இருக்காதடா. அவளுக்கு பிடிச்ச மட்டும் காணுமா? ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கவங்க யாராவது அவளுக்கு கஷ்டப்படுத்திட்டு என்ன பண்ணுவ? கண்டிப்பா அது நடக்காதுடா. நான் இருக்க வரைக்கும் இனியாவை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அப்ப இந்த கௌதம் யாருன்னு எல்லாரும் பாப்பாங்க. அப்படி எதுவும் நடக்காம இருக்கணும்னா அவளை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய் சக்தி, எனக்கும் ஆசையா தான்டா இருக்கு இனியா கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அவ விரும்புறது அகில. அப்படி இருக்கப்போ அவ சந்தோஷத்தை கெடுத்துட்டு அப்படியேப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லடா. அவ சந்தோஷமா இருக்கணும். கௌதம், நான் சொல்றது உனக்கு புரியல. உனக்கு எப்படி சொன்னாலும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியாது. கண்டிப்பா நேரம் வரும், அப்ப புரிஞ்சுப்ப. சக்தி அன்னைக்கே சொன்னானேன்னு. டேய் என்னடா சொல்ல வர? எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லு. நேரடியா சொல்ல முடியாம தான் மறைமுகமா சொல்றேன். ஆனா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. கண்டிப்பா இன்னைக்காவது ஒரு நாள் இந்த சக்தியோட வார்த்தையெல்லாம் உண்மையாகும். அன்னைக்கு புரியும் உனக்கு. அண்ணா ஷினியாமா, ஷினியா பாத்து. உடம்பும் மனசும் தூரம் தூரம் ஒட்ட நினைக்க ஆவல மனசு சொல். ஷினியாமா உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, விடு. நீ ஓகே தானே? ஷிங்கி அடிப்பல் இல்ல? ஐயோ மாமா, நான் ஓகே தான். அதான் நீ பிடிச்சிட்டல. ஷினியா ஓ மாம தவிக்கிற மடிப்பிச்ச கேட்கிற மனச தாடிய மணி குயில அக்கறை சீமையில் நீ இருந்தும். மாமா என்னாச்சு? என்ன விடு. கௌதம், நீ வாயால தான் அப்படி பேசிட்டு இருக்க. ஆனா உன் மனசுல இனியா எந்த அளவுக்கு ஆழமா இருக்கான்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏதோ வாயால மட்டும்தான் நீ அவளை விட்டு கொடுத்துட்டு இருக்க. ஆனா உன் மனசு ஷினியாவுக்கு மட்டும்தான் இயங்குது. மயக்கட்ட திட்டு வச்ச மண்ணு சேருமா சந்திரனும் சூரியனும் சுத்தி ஒரே ஹோட்டல். மாமா என்ன விடு. விட்டுருமா. ஷினியாமா நீ ஓகே தானே? நான் ஓகே தான் மாமா. சென்னையா பார்த்து வந்திருக்கலாம்ல. சாரி மாமா, நான் அண்ணனை பாத்துட்டே வந்தேனா கீழே கல்லு கிடக்கிறத கவனிக்கல, அதனாலதான். பரவாயில்லையா, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா? அப்புறம் மாமா, அகில் மாமா வீட்ல இருந்து அகில் மாமா, பிரசாந்த் மாமா இவங்க எல்லாம் வராங்க. ஷிங்கியா? ஆமா மாமா, நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. சரிம்மா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்லு. இல்ல மாமா, அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தான். இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் குறை வந்துருச்சுன்னா அது நமக்கு சரிப்பட்டு வராது. சோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அம்மா கிட்ட சொல்லு. ஒருவேளை அம்மாவுக்கு செய்ய தெரியலனா நீயே பண்ணிடு. சரி மாமா, அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்புறம் சக்தி அண்ணா. சொல்லுனியா? நீ சாப்பிட்டியாண்ணா? இல்லம்மா, இனிமேதான். சேனா இன்னும் ஏன் சாப்பிடாம இருக்கா? நீ வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிடலாம். அது அவங்க இல்ல இருந்து ஆள் வராங்களா, அவங்கள சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாம். அண்ணா, அவங்களாம் வரதுக்கு எப்படி லேட் ஆகும்னு, நீ வா சாப்பிடலாம். சினியா, இன்னும் கௌதமும் சாப்பிடல. சேனா மாமா, நீ சாப்பிடலையா? இல்லையா, வீட்டுக்கு ஆள்லாம் வந்துட்டு போறாங்களே அதான். என்ன மாமா, அதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல, நீ ஏன் சாப்பிடாம நிக்கிறா? வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லையா, நீங்களா சாப்பிடுங்க, நான் லேட்டா சாப்பிடுறேன். அம்மா எடுத்து வைக்க எனக்கு. எப்படி அம்மா எடுத்து வைப்பாங்களா? ஹே மாமா, நான் எடுத்து வச்சா சாப்பிட மாட்டியா என்ன? சேச்சா, அப்பெல்லாம் இல்லையா. அப்புறம் என்ன மாமா, வா நான் எடுத்து வைக்கிறேன். இல்லையா, பரவாயில்ல. இப்போ நான் தான் சொல்றேன்ல, நீ வா நான் எடுத்து வைக்கிறேன். சினியாமா, நீ எதுவும் பேசாத, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ கை கழுவிட்டு வா. அண்ணா நீ தான் கை கழுவிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, நீ முன்னாடி போ, வரோம். டேய் பார்த்தல, அவ மேல இந்த அளவுக்கு பாசமா இருக்கானு. டேய், அவ எப்போதுமே என் மேல பாசமா தானே இருப்பா. ஆனா பாசம் வேற, லவ் வேற. அவ என் மேல காட்டுறது வெறும் பாசம் மட்டும்தான். ஆனா அகில் மேல காட்டுறது லவ். அகில் கொண்டுனா தாங்கவே மாட்டான். நீ மச்சான், அவனுக்கு இதானா மட்டும் இல்ல, உனக்கு இதானாலும் அவளால் தாங்க முடியாது. தெரியும்டா, ஆனா அது வெறும் பாசம் தான். கௌதம், உனக்கு நிறைய விஷயம் தெரியலடா. சின்ன இனியா சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவளுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. ஒருவேளை அது உனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இனியா உன்னால இப்படி விட முடியாது. ஆனா ஒரு நாள் எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வரும். அன்னைய நாள் எதை ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மையா இருக்கும். ஷினியா, பிரீத்தி, வாங்க ப்ரோ. ஷினியா இல்லையா? உள்ளதான் ப்ரோ இருக்கா? ஓ சரி ப்ரோ, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ப்ரோ. சின்ன பெயிண்ட் மட்டும் தான் அடிக்கணும். ஓ கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. கங்க்ராட்ஸ் கௌதம். தேங்க்ஸ் ப்ரோ. உள்ள வாங்க. என்னாச்சு மாமா, சாப்பிடுங்க. சாப்பிடுமா? ஆமா, நீ இப்பதான் அகில் பக்கத்துல தானே உட்காருவ. மாமா அப்படிலாம் இல்ல மாமா. ஏன் நான் இங்க உட்கார கூடாதா? சேச்சா, அப்படிலாம் இல்லமா, திடீர்னு இங்க உட்காந்துருக்கே, அதான் கேட்டேன். இல்ல மாமா, அது பிரீத்தி. அகில் மாமா. சொல்லு பிரீத்தி. மாமா, எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். அப்படியா? ஆமா மாமா, என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். சரிமா. பிரீத்திமா, அந்த குழம்பு எடு.
அகில் மாமா நான் உங்களுக்கு மட்டும்தான் எதுவா இருந்தாலும் பரிமாறுறேன்னு சொன்னேன். சரிம்மா எனக்கு மட்டும் பரிமாறு. டேய் இது நேரம் கொடுமையா இருக்கு. சாப்பிட கூப்பிட்டுட்டு இப்படிதான் விருந்தாடிக்கிட்ட நடந்துப்பாங்களா? ஐயோ பிரசாந்த் மாமா, உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வைக்கிறேன். சரியா சும்மா உன் தங்கச்சி உங்களுக்கு தான் அப்படி பேசினேன். இல்ல மாமா, நீங்க சாப்பிட உட்காந்துருக்கீங்க, அவ அப்படிதான் கொஞ்சம் ஏதாவது டென்ஷன்ல இருந்தானா இப்பதான் பேசுவா, அவளை கண்டுக்காதீங்க. எனக்கு தெரியுமா, அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் குழம்பு போட்டுமா மாமா? இல்லம்மா வேணாம். ஹலோ மேடம். அப்படியே நீ கொஞ்சம் கவனிக்கிறது. அதான் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். அடியே நான் சொல்ற கவனிப்பு வேற. அகில் அகில் மாமா சொல்லுமா. கத்திரிக்காய் தொக்கு வைக்கட்டுமா மாமா? கத்திரிக்காய் தொக்கா? ஆமா மாமா, எங்க அத்தை அதை சூப்பரா பண்ணுவாங்க, வைக்கட்டுமா? எனக்கு கத்திரிக்காய் தொக்க வேணும்டா. ஆமாடி பிரசாந்த் போயுமா? மாமா நான் அப்பவே சொன்னதுதான், நான் உங்களுக்கு மட்டும் தான் பரிமாறுவேன். இது என்னடா கூத்தா இருக்கு, ரெண்டு பேரும் என்ன சண்டையா போட்டீங்க? அது ஒண்ணுடா, கத்திரிக்காய் தொக்குல கத்திரிக்காய் குண்டு குண்டா கிடக்குதுல. டேய் குலோஜாம் கூட குண்டு குண்டா இருக்குல்ல. முஃபனே வம்புலுக்குறியா? இருடா. டேய் என்னடா திடீர்னு உனக்கு என்னாச்சு? டேய் அகில் இப்படி ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா? என்னடா என்ன பாட்டு? கத்திரிக்கா கத்திரிக்கா குண்டு கத்திரிக்கா. கேள்விப்பட்டிருக்கா? ஹலோ என்ன என்னன்னா என்ன? இங்க பாருங்க, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு, தேவையில்லாம சீண்டிட்டே இருந்தீங்கன்னு வைங்க. இப்ப நான் என்ன பண்ண உன்ன? உங்களுக்கு தெரியாது, தெரியாம தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? ஹேய் இப்ப நான் என்னடா பண்ணேன்? பல்ல பல்ல காட்டாதீங்க என்ன? ஆமாடி பிரீத்தி, என்னம்மா என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள? மாமா அது வந்து. சொல்லுமா என்னாச்சு? ஏதாவது சொன்னானே என்ன ஒண்ணு? ஆமா மாமா, இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இது இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானா? ஆமா மாமா, இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி என்ன வம்பிழுத்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஆமா மாமா, நீங்க பாருங்க நான் என்ன குண்டாவா இருக்கேன். இது என்ன மாமா நீங்களும் சிரிக்கிறீங்க? இல்ல இல்லம்மா நான் சிரிக்கல. மேல சொல்லு என்ன சொன்னான்? என்ன குண்டுச்சின்னு சொல்லி கூப்பிடுறாரு மாமா, நான் என்ன அப்படி குண்டாவா இருக்கேன்? கேக்குற ஆளை பாரு, சிவலுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சிவர் என்னையே அப்படிதான் சொல்லி கூப்பிடுவாரு. எனக்கு பிரீத்தி என்ன கலைக்க போறாங்களோ தெரியல. மாமா என்ன மாமா நீங்களும் சிரிக்கிறீங்க? அகில் நான் ஏதாவது தப்பா சொல்றேன்டா? இல்லடா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்னு தெரியல. அப்படி சொல்லுங்க மாமா, நான் என்ன அப்படி குண்டாவா தெரியுற? இந்த மண்ணு கொண்டாடுக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னே புரியல. பேக்கு மாதிரி அதுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி பேன்னு இருக்கா. இல்லம்மா நீ பாக்க அவ்வளவு உனக்கு குண்டா தெரியல. அத உங்க தம்பி காதுல உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லுங்க மாமா. டேய் அகில் ஏண்டா? டேய் நான் எதுவும் கலப்பல, நீ தான் கலப்பிட்டு இருக்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை குண்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்க. அடியே நான் உன்னை ஒரு தடவை தான் குண்டுச்சுன்னு கூப்பிட்டேன், ஆனா இப்ப நீ 1000 தடவை உன்னையே நீ குண்டுச்சுன்னு சொல்லிக்கிட்ட. ஹலோ என்ன காமெடி பண்றதுன்னு நினைப்பா? சரிம்மா விடு, அவன் கிடக்கான், அவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். நான் சொல்றேன் நீ குண்டாவே இல்லம்மா. பாவம் என் குழந்தைய எவ்வளவு ஒல்லியா இருக்கா, அவளை பார்த்து குண்டுங்கிறான். அதான் சொல்லுங்க மாமா, நல்லா சொல்லுங்க. குண்டச்சியாமல? ஏய் வேணாண்டா, ஆளு பாவண்டா. நீங்க சும்மா வாய மூடுங்க. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணிடக்கூடாது, உடனே வந்துருவாரு. அடியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, உன்னை கலாச்சிட்டு இருக்கான். உங்களை மாதிரிலாம் ஒன்னும் அகில் மாமா கிடையாது, அவர் எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. ஆமாமா நான் எப்போதும் உனக்கு தான் சப்போர்ட். ஆமாமா நல்ல சப்போர்ட் பண்ணுவாரு. பேக்குக்கு அவர் கலாய்க்கிறது கூட தெரியல. ஷெய்னியா என்னடி நான் என்ன குண்டாவா இருக்கேன்? ஆமா குண்டாதான் இருக்க. ஷெய்னியா நான் என்ன குண்டாவா இருக்கேன்? ஆமாண்டி நீ குண்டாதான் இருக்க. சினியா என்ன பாத்தீங்களா மாமா, சிவ கூட அவர் கூட சேர்ந்துகிட்டு என்ன வம்புழுக்குறா. விடுமா, அவளே ஒரு குண்டுச்சு, அவ கிடக்கா. ஷாரு உன் பக்கம் இல்லன்னா என்ன, அகில் மாமா எப்போதும் உன் பக்கம் தான். தெரியும் மாமா, நீங்க எப்போதுமே என் பக்கம் தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய் ஷாலு பாவண்டா, நீ கலைக்கிறது கூட தெரியாத அளவுக்கு பச்சை மண்ணா இருக்கா. டேய் நீ சும்மா இருடா. பிரீத்தி என்னடி இப்ப என்னடி, நீ குண்டா இருந்தானே ஒல்லியா இருந்தானே? அது எப்படி? நான் ஒல்லியா இருக்கும் போதே எனக்கு குண்டுன்னு சொன்னா என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அதானே பிரீத்திமா, அவனுக்கு கண்ணு தெரியல, அதான் அப்படி சொல்லிருப்பான். ஹலோ சார் ரொம்ப பண்ணாதீங்க என்ன? பொறாம பிடிச்சவ இந்த வந்துட்டால. அவ கிடக்கா குண்டுச்சு. எது? அதான் அவளை குண்டுச்சின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன எப்படி மாமா சொல்லலாம்? அதானே பிரீத்தி எப்படிடா சொல்லலாம்? பிரீத்தி என்ன குண்டாவா இருக்கா? டேய் டேய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. மாமா இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே பொறாம. ஆமாமா எல்லாருக்கும் பொறாமதான். விடுமா, ரெண்டு பேரும் பொறாமையில தான் பேசிட்டு இருக்காங்க, விட்டுதல்லு. கரெக்டா சொன்னீங்க மாமா. அகில் மாமா நான் குண்டாலாம் இல்லல்ல. இல்லம்மா நீ குண்டாவே இல்ல. டேய் டேய் நீ அமைதியா. அடியே மரமண்ட, அவரு உன்னை கலாச்சிட்டு இருக்காரு. நீ வாய மூடு, கலாய்க்கிறதா இருந்தா நீ தான் கலாய்ப்ப. அடுத்து உன் பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரும் கூட கூட சேர்ந்துப்பாரு. ஆனா அகில் மாமாலாம் அப்படி கிடையாது. அகில் மாமா எப்போதுமே உண்மையை மட்டும் தான் பேசுவாரு. ஓஹோ உண்மையை மட்டும் தான் பேசுவார்ல. ரொம்ப பல்ல கட்டாதீங்கன்னா, அந்த மரமண்டிக்கு தான் நீங்க கலாய்க்கிறதே புரியல. நீ வாய மூடு. அகில் மாமா நான் இன்னும் கொஞ்சம் பிரியாணி வைக்கட்டுமா? இல்லம்மா போதும். மாமா நீங்க நல்லா சாப்பிடுங்க. டேய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா. மாமா அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான், நீங்க கண்டுக்காதீங்க, நீங்க நல்லா சாப்பிடுங்க. சரிம்மா.
அதான் கலாய்க்கிறது யாருன்னு ஆடியன்ஸ்க்கு நல்லா தெரியும் பேக்கர். என்ன சூர்யா எதே தீவிரமா தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சூர்யா எதே தொடச்சிருக்க போல. என்ன சூர்யா நாங்க வேணா தேடி தட்டுமா? என்ன நக்கலா? சேச்சா எங்களை பார்த்தா என்ன நக்கல் பண்ண மாதிரியா இருக்கு. என்ன சூர்யா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நல்ல எண்ணத்துல கேட்டா இப்பெல்லாம் கேக்குறீங்க. ஆமா சூர்யா நாங்க 3 பேருமே ரொம்ப ஹெல்பிங் மைண்ட்ல உள்ளவங்க. யாராவது ஏதாவது தொலைச்சிட்டாங்கன்னு வைங்க அவங்களை விட அதிகமா தேடுறது நாங்களா தான் இருப்போம். என்னடா கரெக்டா சொன்ன பிரசாந்த். ஆமா ப்ரோ அந்த ப்ரோ எது தொலைச்சாருன்னு தெரியலையே என்னது தேடி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமால கரெக்டா சொன்ன ஷாம். ஆமா சூர்யா ப்ரோ எதை தொலைச்சிங்க? ஐ திங்க் கார்த்திக் ஏதோ ஒண்ணு முக்கியமானதை தொலைச்சிட்டாரு போல. அதான் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காரு. அப்படி எதான் சூர்யா தொலைச்சிங்க? இங்க பாருங்க அகில் பிரசாந்த் ஒரு அளவுதான் எனக்கு பொறுமை. பொறுமையை ரொம்ப சோதிச்சிங்க அப்புறம் இந்த சூர்யா யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும். ப்ரோ ரொம்ப கொந்தளிக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது தொலைச்சிருப்பார் போல. ஆமாண்டா சூர்யா கொந்தளிக்கிறத பார்த்தா ரொம்ப முக்கியமானது தொலைச்சிட்டார் போல. ஆமா நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப முக்கியம்னா எதுடா? வேற என்ன நம்ம ஹார்ட் தான். என்ன சூர்யா ஹார்ட்டை யார்கிட்ட தொலைச்சிட்டீங்களா என்ன? அகில் சொல்லுங்க சூர்யா கமான் என்ன தொலைச்சிங்க? ஐ திங்க் அகில் ஏதோ ஒண்ணு சொல்ல முடியாத தொலைச்சிட்டார் போல. அகில் எனக்கு நல்லா தெரியும் இந்த வேலையை பார்த்தது நீங்க தான். எங்க வச்சிருக்கீங்க அந்தால? என்ன சூர்யா எந்த ஆளு கேக்குறீங்க? டேய் உங்களுக்கு ஏதாவது புரியுதாடா? இல்ல அகில் எங்களுக்கு எல்லாம் எதுவுமே புரியல. ஆமா சூர்யா ஏதாவது பர்சனை தொலைச்சிட்டீங்களா என்ன? பிரசாந்த் விளையாடாம இருந்தாலும் எங்கன்னு சொல்லுங்க அவர் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ரோ சூர்யா ரொம்ப கெஞ்சுறாரு. அதை விட ரொம்ப முக்கியம் வேற சொல்றாரு. பேசாம அவர்கிட்ட கொடுத்துடலாமா? கொடுத்துட்டா போச்சு. நம்ம தம்பியை கூப்பிடுங்கடா. ஓகே நான் கேட்டது சங்கர். சிருங்க சூர்யா இப்பதானே நம்ம தம்பி வந்திருக்கான். சிருங்க டே தம்பி எங்கடா சங்கர்? அந்த ஆளு நம்ம கஸ்டடியில பத்திரமா இருக்காருன்னு கேட்டுச்சா சூர்யா? ஓகே என்ன சூர்யா ரொம்ப கோபப்படுறீங்களே? பார்த்து சூர்யா ரொம்ப கோபப்பட்டு பிபி சுகர்ல ஏறி இருப்போது. ஹேய் ஆல்ரெடி அவர் எகிர்ந்த மாதிரி தான் நின்றுட்டு இருக்காரு. என்ன சூர்யா சங்கர் வேணுமா? டேய் நீங்க விளையாண்டுட்டு இருக்குது சூர்யா கிட்ட. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுடா நான் ரொம்பவே மோசமானவன். அதுவும் என் விஷயத்துல ஏதாவது தப்பு நடந்துச்சு அந்த தப்புக்கு காரணமானவன் சிவன் அதை சும்மா விட மாட்டேன். ஷப்பா இந்த டைலாக் எல்லாம் எப்போ கேட்டது சூர்யா. அது மட்டும் இல்ல இவ்வளவு மிரட்ட தெரிஞ்ச உங்களுக்கு யாருக்கிட்ட மிரட்டணும்னு தெரியல பாருங்க. என்ன சூர்யா எங்களை எல்லாம் பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? 4 வார்த்தை நீங்க சேர்த்து பேசணுன்னே உங்களை பார்த்து பயந்துருவோம். அது ஒண்ணு இல்ல ப்ரோ இன்னும் நம்மளை பத்தி சூர்யா ப்ரோக்கு தெரியல. அதான் அகில் ஒழுங்கா அந்த சங்கரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. பேச்சு வாக்குல இதை மறந்துட்டு பாருங்க சூர்யா. இப்ப என்ன சூர்யா உங்களுக்கு சங்கர் வேணும் அவ்வளவு தானே? ஆமா தம்பி ஆதி சொல்லுங்கண்ணா நம்ம சங்கர சூர்யா கிட்ட கொடுக்குற மாதிரி சட்டத்துல ஏதாவது ஓட்டை இருக்கா? இல்லண்ணா ஒரு ஓட்டையும் இல்ல. பாவம் சூர்யா எல்லா ஓட்டையும் பூசி முழுகியாச்சு. இப்ப எப்படி சூர்யா உங்ககிட்ட சங்கரை ஒப்படைக்கிறது? ஏதாவது ஓட்டம் இருந்தாலும் அதுல திணிச்சு விட்டு இருந்திருக்கலாம். பாவம் எல்லா ஓட்டையும் தம்பி அடிச்சுட்டான். சரி எந்த ஓட்ட வழியா சங்கரை இவர்கிட்ட ஒப்படைக்கிறது? டேய் நீங்களா உங்க லிமிட் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஒரு அளவுதான் என் பொறுமைக்கும். ஒழுங்கா அந்த ஆளை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஓடி போயிருங்க. ஓடி போயிடணுமா? சூர்யா இன்னும் உங்களுக்கு எங்களை பத்தி தெரியல. அரவிந்த் நம்ம முன்னாடி பவ்யமா பேசுற எங்களை பார்த்து தப்பான கணக்கு போட்டு வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா எங்க கேரக்டர் வேற சூர்யா. ஒருவேளை எங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நாங்க பேசுறத பார்த்து தப்பா கணக்கு போட்டு வச்சிருந்தா அதை இன்னைக்கே அழிச்சிருங்க. ஏன்னா நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வில்லன்க நாங்க. பவ்யமா பேசினதும் பால் டப்பான்னு நினைக்காதீங்க. நாங்க மட்டும் ஏறி அடிக்க ஆரம்பிச்சோம் ஆப்போசிட்ல நிக்கிறவனுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகிரும். டேய் மறந்துடாதீங்க நீங்க மோதுறது சூர்யா கிட்ட. சூர்யா நீங்க தான் மறந்துட்டீங்க. நீங்க மோதுறது அகில் வேல் பாண்டியன், பிரசாந்த் வேல் பாண்டியன், கார்த்திக் வேல் பாண்டியன், ஷாம் வேல் பாண்டியன், ஆதி வேல் பாண்டியன். எங்க கிட்ட மோதுறது யாரா இருந்தாலும் பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம். சொரும்பு கூட மிஞ்சாது. டேய் குவைட்டா இருக்கணும். இவ்வளவு சத்தமெல்லாம் பேசினா அண்ணனுங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் நீ ஆளு மட்டும் தான் வளர்ந்துருக்க. மூளை அது எப்படி? பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிடலாமா? இங்க பார் சூர்யா உங்ககிட்ட இருக்கிறது வெறும் பணம் மட்டும்தான். ஆனா எங்க கிட்ட இருக்கிறது பலம். பணத்தால வாங்க முடியாத விஷயம் நிறைய இருக்கு. ஆனா எதை கொடுத்து அதை வாங்கணுங்கிறது தான் திறமை இருக்கு. ஆனா கார்த்திக் ப்ரோ அதுக்கெல்லாம் மூளை வேணும். ஐ திங்க் ப்ரோ சூர்யா மூளையை தான் தொலைச்சிட்டார் போல. டேய் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கா அந்த சங்கரை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சூர்யா என்ன சூர்யா உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆளு வெளில எடுத்தோமா? எப்படிடா எப்படி வெளியில எடுத்தீங்க? அந்த ஆளுக்கு ரிலீஸ் டேட் நாளைக்கு தான். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி உங்களால முடிஞ்சது? ஆதிவேல் பாண்டியன் கிரிமினல் லாயர். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் லெப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணிட்டு போவான். சிவனுக்கு இந்த கேஸ் எல்லாம் தூசு மாதிரி ஹோதி தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். என்ன சூர்யா ஷாக்கு மேல ஷாக்கா இருக்கு போல. பாவண்டா மனுஷன் இன்னைக்கே ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. டேய் நீங்களாம் மோதக்கூடாத இடத்துல மோதிட்டீங்க. உங்களை எல்லாம் கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன்டா. சூர்யா நீங்க தான் மோதக்கூடாத இடத்துல மோதி பிரச்சனையை உங்க தலைமையில இழுத்து போட்டுக்கிட்டீங்க. இனிமேதான் இருக்கு ஆட்டோ எல்லாம். இது வெறும் ட்ரெயிலர் தான். மெயின் பிக்சர் இன்னும் இருக்கு. ரெடியா இருங்க சூர்யா.